தந்தை, மகன், தூய ஆவியினுடைய அருளும் ஆசீரும் ஒருவரோடும் நிறைவாக இருப்பதாக. நாங்கள் எல்லோருமே புதியதொரு நாளிலே புத்துணர்ச்சியோடு புது தென்போடு துயிலெழுந்திருக்கின்றோம். திருப்பாடல் ஆசிரியருடைய வார்த்தைகளோடு இந்த நாளுக்குள் உள்நுழைவோம். ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை. நாங்கள் இந்த உலகத்திலே பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பல பல செயற்பாடுகளிலே நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். பல பல செயல்களை செய்வதிலும் பல பல செயற்பாடுகளில் ஈடுபடுவதிலும் பல பல தொழில்களில் நாங்கள் ஈடுபடுவதிலும் பல பல பணிகளில் எங்களை ஈடுபடுத்திக் கொள்வதிலும் பல பல சேவைகளில் எங்களை நாங்கள் நிலைநிறுத்திக் கொள்வதிலும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை செலவு செய்து கொண்டிருக்கின்றோம். எல்லாவற்றிற்குமே ஆண்டவர் மன வலிமையை கொடுக்கிறார், மன உறுதியை கொடுக்கிறார், மன தெம்பை கொடுக்கிறார், தன்னுடைய பாதையிலே எங்களை அழைத்துச் செல்லுகின்றார். ஆனால் இவற்றை நாங்கள் கண்டும் காணாதவர்களாக, ஆண்டவருடைய வல்ல செயல்களை கேட்டும் கேட்காதவர்களாக, ஆண்டவருடைய வல்ல செயல்களை கண்டும் காணாதவர்களாக நாங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய காலகட்டத்தில், இன்றைய சூழ்நிலையிலே நான் ஒரு நல்லவனாக இந்த உலகத்திலே, இந்த குடும்பத்திலே, சமூகத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லி சொன்னால் அது ஆண்டவர் எனக்கு செய்த மாபெரும் செயல். இன்றைய காலகட்டத்திலே நான் ஒரு நல்ல நிலைமையிலே வாழ்ந்து என்னுடைய வாழ்க்கையை நான் நல்ல நிலையிலே வாழ்ந்து இறைவனுக்கேற்ற உரிய நிலை உள்ளமாக நான் வாழ்கின்றேன் என்று சொல்லி சொன்னால் அது ஆண்டவர் எனக்கு கொடுத்த மாபெரும் கொடை. உண்மையோடும் நீதியோடும் நேர்மையோடும் பண்போடும் பாசத்தோடும் கரிசனையோடும் அக்கறையோடும் ஒருவர் மீது பரிவு கொண்டு அக்கறை கொண்டு ஒருவர் மீது ஒருவர் கரிசனை கொண்டு ஒருவர் ஏற்றுக்கொண்டு ஒருவர் மீது ஒருவர் புரிந்துணர்வோடு நாங்கள் வாழ்கின்றோம் என்று சொல்லி சொன்னால் அது ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த மாபெரும் வல்ல செயல்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆகவேதான் ஆண்டவர் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். தன்னுடைய வல்ல செயல்களினால் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எங்களுக்கு நல்லவைகளை கற்றுத்தருகின்றார், நல்ல பாதையை காட்டுகின்றார், நல்ல நெறிமுறைகளை எங்களுக்கு கற்றுத்தருகின்றார். அவைகளோடு நாங்கள் பயணமாக இந்த நாளுக்குள் காலடி பதிப்போம். அன்னைமறை மூலமாக உறவோடு நாங்கள் பயணமாகுவோம். எல்லாம் இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி அனைவரையும் விரைவாக ஆசீர்வதிப்பார்.